வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜே. இப்போ பேங்காக்ல இருந்து தாய்பே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கேன். தாய்வானில் உள்ள மிகப்பெரிய ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து பல்வேறு நாடுகளுக்கு விமானம் மூலம் போகலாம். இது தாய்வானில் உள்ள பல்நாட்டு வானூர்தி நிலையம் என சொல்லப்படும். பல்நாட்டு வானூர்தி நிலையம் என்று சொல்லப்படுறது என்னன்னு சொல்லி சொன்னால் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ன்றதை தான் அப்படி சொல்லப்படுகின்றது. இது தாய்வானில் உள்ள தாய்பே நகரில் உள்ள ஒரு விமான நிலையம். இந்த விமான நிலையத்தில் 46.5 மில்லியனுக்கு மேற்பட்ட பேசஞ்சர்ஸ் 2018ஆம் ஆண்டு இந்த விமான நிலையத்துக்கு கூட போயிருக்கின என்று சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய விமான நிலையம் தான் இங்கே இருந்து நார்த் அமெரிக்காவுக்கு ஃப்ளைட்ஸ் போகிறது. அதை விட யூரோப் மற்றது ஆஸ்திரேலியா நியூசிலாண்டுக்கும் ஃப்ளைட்ஸ் இங்கேருந்து எடுக்கலாம். இந்த ஏர்போர்ட்டுமே ஒரு பயங்கர பிஸியஸ்டான ஏர்போர்ட். நாங்கள் இறங்கினது பேங்காக்ல இருந்து தாய்வானுக்கு இறங்கி டெர்மினல் 1க்கு இறங்கி இப்போ டெர்மினல் 2க்கு போகிறோம். இப்போ டெர்மினல் 2வில் தான் சிட்னிக்கான ஃப்ளைட் இருக்குது. சிட்னிக்கான ஃப்ளைட்ஸுகளை டெர்மினல் 2வில் எடுக்கலாம். அதில் கைட் பண்ணியிருப்பேன் எங்கே போகணுமெண்டு. நான் போவைக்கு ஒரு 4 to 5 ஃப்ளைட் எடுக்க இருந்தவை அந்த இரவு 12 மணி. அப்படி கடைசியாக நாங்கள் டெர்மினல் 2க்கு வந்துட்டோம். டெர்மினல் 2வில் 10 கேட் இருக்குது. அதாவது D1 தொடக்கம் D10 வரை 10 கேட்ஸ் இருக்குது. இந்த 10 கேட்ஸ்லையும் தான் ஃப்ளைட் டிபார்ச்சர் பண்ணோம். அந்த கேட்ஸு தான் நான் போய் கொண்டிருக்கேன். நீங்கள் மேலேயே போட்டிருக்கு பாருங்க. D1 தொடக்கம் D10 வரை. இப்போ இந்த DSRன்னு சொல்லி இருக்கு. இந்த ஒவ்வொரு கேட்ஸுமே மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். அதை விட அதில் கணக்க வகையான ஆர்ட்ஸ் இருக்கும். ஆர்ட்ஸ் என்னத்துக்காக இருக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த தாய்வானில் உள்ள அந்த இடங்களை பற்றியோ அல்லது தாய்வான் கல்ச்சரை பற்றியோ ஆர்ட்ஸ் இருக்குது. இதுதான் சைனா ஏர்லைன்ஸ் லான்ச். நான் போய் கேட்டேன், நான் பிஸ்னஸ் கிளாஸ் ஆக்கள் அக்சஸ் பண்ணலாம் இந்த லான்ச். நீங்கள் ஏர்லியாக வந்தால் எங்கள்ட ஃப்ளைட் டிலே ஆனதாலையும் நான் அவையில் கேட்டு நான் அக்சஸ் பண்ணலாமல் போய் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு போகலாமான்னு கேட்க அவைய சொன்னவன் இந்த லான்ச் 12 மணிக்கு க்ளோஸ் ஆகிடும். அதால் இப்போ இந்த பேசஞ்சரையும் உள்ளுக்கு எடுக்க மாட்டோம்னு சொல்லி எங்களை வெளியிலேயே நிற்க சொல்லிட்டினேன். எனிவே அந்த டியூட்டி ஃப்ரீ எல்லாமே 12 மணிக்கு க்ளோஸ் ஆகிடும். எங்கள்ட ஃப்ளைட் டிலே ஆகிட்டுது. அதால் 12:30க்கு தான் ஃப்ளைட் எடுக்கிறதா இருந்ததால் நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். 12:30க்கு பிறகு தான் ஃப்ளைட் எடுக்கப்படும். நான் போனது 11 மணி அன்னளவா. அந்த நேரம் டியூட்டி ஃப்ரீ எல்லாம் திறந்திருந்தது. அதுகளை சுற்றி பார்த்து கொண்டு இருக்கிறேன். இப்போ பாருங்க, இது இங்கேருந்து வெவ்வேறு நாடுகளுக்கு இப்போ ஃப்ளைட்ஸ் போகிறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கு. அதுக்காக மக்களும் வந்து கொண்டிருக்கிறேன். எங்கள்ட ஃப்ளைட் டிலே ஆனதால் நாங்கள் தான் இந்த ஏர்போர்ட்லேருந்து கடைசியாக போகிற அந்த ஃப்ளைட்டாக இருக்கேன். அப்போ டிலே ஆனதால் நான் இந்த ஏர்போர்ட் ஃபுல்லாகவே சுற்றி நடந்து அதோட வடிவான விஷயங்களை பார்ப்போம்னு வழிகிட்டது. ஒவ்வொரு கேட்ஸுக்கும் ஒவ்வொரு தீம் கொடுத்துருக்கினேன். ஒவ்வொரு தீமுண்டேக்க தாய்வானில் இருக்கிற ஒவ்வொரு இடங்களுக்கு என்னென்ன ஸ்பெஷல்ன்றதை வச்சு அந்த இடங்களுக்கான தீமை உருவாக்கி ஒவ்வொரு டெர்மினலுக்கும் D1 தொடக்கம் D10 வரை டிஃப்ரெண்ட் கல்ச்சரல் பேக்ரவுண்ட்ஸோ அல்லது ஆர்டிஸ்டிக்கை அவைகள் வரைஞ்சி வச்சுக்கினேன். இங்கே இருந்து தான் நாங்கள் டிபார்ட் பண்ண போகிறோம். சிட்னிக்கு போகிற பேசஞ்சர்ஸ் வந்திருக்கினேன். பட் சிட்னி ஃப்ளைட் டிலேன்றதால நான் வெளியில் உங்களுக்கு அந்த இடங்களை சுற்றி காட்டுறதுக்கு விரும்பினேன். அதால் வெளியில் வீடியோ எடுத்தேன். இங்கேயும் பார்த்தீங்களோன்னா டிஃப்ரெண்ட் ஒரு ஆர்டிஸ்டிக் போய்கொண்டிருக்கு. இது ஒரு மெஷினால் ஒர்க் பண்ணி கொண்டிருக்குது. இருப்பினும் இந்த ஷாப் இப்போ 12 மணிக்கு க்ளோஸ் ஆகிடும். நான் இப்போ போய்க்க நீங்கள் பாருங்கள் எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள்னு. இந்த வீடியோ முடிகிற டைம் எவ்வளவு மக்கள் இந்த டெர்மினலில் நடக்கிறார்கள்னு பார்த்தீங்களா அல்லது இந்த ஷாப்புகளை பார்த்தீங்களா மோஸ்ட்லி க்ளோஸ் ஆகிடுக்கும். இப்போ நாங்கள் இந்த தெல்லியிலேருந்து அடுத்த தெல்லி வர போகிறோம். அதாவது D1லேருந்து D10 வரை நடந்து போகிறது தான் இப்போ இந்த ஏர்போர்ட் டூர் செய்ய போகிறேன். அந்த டூரில் பார்த்தீங்களோன்னா ரைட் ஹேண்ட் சைடில் கேட்ஸ் இருக்கும். நான் D10லேருந்து D1க்கு வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கேட் இருக்கும். இந்த ஃப்ளைட் மெல்பர்னுக்கு போகுது. 11:30க்கு ஃபைனல் கோலிங் வந்துட்டுது. இருப்பினும் இந்த டெர்மினலுக்கு ஒரு வகையான தீம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டெர்மினலையும் பார்க்க உங்களுக்கு ஒவ்வொரு வகையான தீமுகளை நீங்கள் பார்த்து கொண்டு வரலாம்.
இப்போ ஏர்போர்ட்டை சுற்றி பார்த்து கொண்டு இருக்க ஏர்போர்ட்டில் தாய்வானண்ட நிலப்பரப்பு எப்படி வந்து அந்த சம உயர கோடுகள் இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தது. தாய்வான் ஃபுல்லாகவே மலைகள் உள்ள ஒரு இடம்தான் இந்த தாய்வான்ன்றது. அதில் தாய்பேன்றது ஒரு சமதரியான இடத்துல தான் இந்த தாய்பே ஏர்போர்ட்டும் இருக்குது. தாய்வான் இந்த சின்ன தீவானது, இந்த சின்ன தீவுன்றதை விட இந்த பெரிய தீவானது ஃபுல்லாகவே மலைகளுடையதாக இருக்குது. கொஞ்சம் இடங்கள் தான் மக்களுடைய யூஸுக்கு இருக்குது. நீங்கள் பார்க்கவே தெரியும். இந்த தாய்வானுன்ற இடத்தை நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு காரில் போகலாம். எல்லா இடமுமே மலை இருக்கிறதால இது ஒரு செழிப்பான இடமாகத்தான் இருக்குது. இந்த செழிப்பான இடத்துல மவுண்டன் பீக்குகள் இருக்குது. அந்த பீக்குகளை நீங்கள் போய் பார்க்கலாம். இது ஒரு வடிவான இடம்ன்றதால எல்லாருமே தாய்வானுக்கு போகிறதுக்கு விருப்பமாக இருக்கிறவ. இந்த தாய்வானில் அதுதான் ஒரு ஸ்பெஷலான விடயம். தாய்வானுக்கு போனீங்களோண்டா டிஃப்ரெண்ட் கல்ச்சரல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். மவுண்டன்ஸ் கணக்கு இருக்கிறதால அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்களோன்னா முதலே சொன்னேன் நான் எப்படி தாய்வான் ஏர்போர்ட் வந்து வெறிச்சோடமுண்டு. ஃப்ளைட்ஸுகள் ஃபைனல் கோல் முடிஞ்ச உடனே இங்கே மக்களே இல்லை. எங்கண்ட ஃப்ளைட் கடைசின்றதால எங்கண்ட கேட்ஸில் உள்ள மக்கள் தான் இருந்தவன். நானும் அதை வெளியில் சுற்றி இந்த ஒவ்வொரு தீமை பார்க்குறதுக்கு வந்ததால் அந்த வெளியில் உள்ள மக்கள் வந்து மேலே வராமல் கீழே வந்து ஃபைனல் கோலுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த ஏர்போர்ட்டில் என்னென்ன இடங்கள் நீங்கள் போய் பார்க்கலாம்ன்றதை D1 to D10 வரை வடிவாக போட்டிருப்பின. என்னென்ன ஸ்பெஷல் திங்ஸ் தாய்வானில் பார்க்கலாம், தாய்வானில் என்ன நன்மை நல்ல இடங்கள் இருக்குது. இந்த பதாக போட்டிருக்கு. தாய்வானில் உள்ள 100 மவுண்டன்ஸ், அந்த 100 மவுண்டன்ஸ் பீக்கை பற்றி வடிவாக போட்டிருக்கீங்க. அதுதான் ஸ்பெஷலாக இருக்குது. நீங்களும் போனீங்களோண்டா அங்கேயும் பார்க்கலாம். D1லேருந்து D10க்கு போனால் போல் அங்கே A1லேருந்து A9 கேட்ஸும் இதுக்கு அங்கால போய் நீங்கள் பார்க்கலாம். அந்த கேட்ஸ்லையும் டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எடுக்கலாம். நான் இந்த D1 கேட்டுக்கு போகிறேன். அங்கே தான் சிட்னிக்கான ஃப்ளைட்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போவே பார்க்க தெரியும். ஒரு ஏர் ஹோஸ்டர்ஸ் ஒரு ஆளை தேடி கொண்டு போகிறா. ஏனெண்டா அவர் மிஸ் பண்ணப்பட்டுட்டார் ஃப்ளைட்டில். அவைகள் தேடி அந்த ஃப்ளைட்டில் ஏற்றி அனுப்பும் வர அவைகள் ஃபுல்லாக சர்ச் பண்ணுவினேன். இது ரெண்டாவது இன்னொரு கேட். இந்த கேட்டில் என்ன ஸ்பெஷல் தீம்னு சொன்னால் விண்ட் டர்பைன்ஸ்களை பற்றி, இங்கே எப்படி வின்னால் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணினன்றதை பற்றி அதில் போட்டிருக்கு. D7ல் வேறு ஒரு தீம் இருக்குது, D6ல் வேறு ஒரு தீம் இருக்கும். ஸோ இந்த D7ல் உள்ள தீம் இஞ்சத்தையும் கல்ச்சரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு தீம். ஸோ தாய்வான் ஏர்போர்ட்டுக்கு வந்தீங்களோட இந்த கல்ச்சரல் ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் இங்கே பார்க்கலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இந்த ஏர்போர்ட்லையும் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் தாய்வானுக்கு என்டர் பண்ணினா கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வடிவாக கிடைக்கும். நீங்கள் இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்தீங்களோண்டா நிதானமாக நின்று அந்த ஒவ்வொரு டெர்மினல்லையும் என்ன ஸ்பெஷலான விஷயங்களை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணினேன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்களோன்னு சொல்லி சொன்னால் இந்த தாய்வான் கல்ச்சரை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணத்தக்கதாக இருக்கும். ஸோ இவ்வாறே நாங்கள் இப்படியே எல்லா டெர்மினல்ன்றதை விட கேட், அந்த ஒவ்வொரு கேட்லேயும் ஒவ்வொரு தீம். இந்த கேட்டில் ஒரு தீம், இந்த கேட்டில் உள்ள தீமே பேர்ட்ஸை பற்றியது. ஸோ அப்படி ஒவ்வொரு கேட்டில் உள்ள தீமையும் நீங்கள் பார்த்து ரசிக்கிறதுக்கே டைம் எடுக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுதோன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் விஜய். நன்றி.